Hi friends, Assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் மட்டன் குருமா எப்படி செய்கிறது பார்ப்போம். மட்டன் குருமா உங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும், உங்களுக்கு எல்லா விதமான ஒகேஷனுக்கும், லஞ்சுக்கு, டின்னருக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக மட்டன் குருமா செஞ்சு கொள்ளையிலும். வாங்க நாங்கள் மட்டன் குருமா செய்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறேன். ஸோ ப்ரெஷர் குக்கருக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு நான் இன்றைக்கி பிக் ஆனியன் ஒரு 2 பிக் ஆனியன்ஸ் எடுத்துக்கிறேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன், கோல்டன் ப்ரௌன் காட்டி. இப்போ நான் ஆனியனை நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இந்த ஆனியன் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். அது ஃப்ரை ஆகாட்டி ஒரு பவுலுக்கு ஒரு 1/2 கப் கர்ட் எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் எடுத்துக்கொள்கிறேன். 1.5 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் எடுத்துக்கொள்கிறேன். 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இந்த கர்டோடு சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்வோம். இப்போ இதுக்கு ஃபைனலாக நாங்கள் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கொண்டால் நல்லாவே போதும். இப்போ இதை திரும்ப நாங்கள் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே 750 கிராம்ஸ் மட்டன் எடுத்துக்கிறேன். அதை நான் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரியும் மட்டன் எப்படியுமே போன்ஸோடு தான் வரும். ஸோ நான் வித் போன்ஸ் தான் எடுத்துக்கிறேன், அப்போ தான் நல்லா டேஸ்டி ஆகிக்கும்னு சொல்லி. ஸோ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி எப்படியும் ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே நாங்கள் மேரினேட் ஆகிறதுக்கு ஒரு பக்கத்தில் வச்சுடுவோம். இப்போ இன்றைக்கி 50 கிராம் ஸ்க்ரேப்ட் கோகோனட் எடுத்து அதை நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கி கேஷ்யூ 10 கிராம் சேர்க்குது. இப்போ இது ரெண்டையுமே நாங்கள் எடுத்து நல்லா பிளெண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பக்கத்தில் எடுத்து வச்சுக்கொள்வோம். அதே மாதிரி இப்போ இந்த ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து ஒரு டிஷ்ஷில் அப்படியே செப்பரேட் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ திரும்ப அதே ப்ரெஷர் குக்கருக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பே லீவ், 2 பட்டை, 2 ஏலங்காய் போட்டு நல்லா அதை கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இது ஃப்ரை ஆகக்கொள்ள கரி லீவ்ஸ் கொஞ்சமும் ரொம்ப 2-3 துண்டும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் இடித்து வச்சுக்கிறேன், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி. அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் நாங்கள் சாட்டே பண்ணிக்கொள்வோம். எப்படியுமே மட்டன் பீஃப் குக் பண்ண போக்குள்ள ஜிஞ்சர் கார்லிக் எப்படியுமே ஃபைன் பேஸ்ட் இல்லாமல் இதை மாதிரி இடித்து வச்சா நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இன்றைக்கி நான் மீடியம் சைஸ் டொமாட்டோ 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் நான் இதோடு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். க்ரீன் சில்லி 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் நாங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணிக்கொள்ளணும். இதை நல்லா நாங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா ஸ்டர் ஃப்ரை பண்ணி கொண்டுட்டு நான் இந்த மேரினேட் பண்ணி வச்ச மட்டனை இதில் நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவியில் இருக்கிறத அப்படியே கொஞ்சம் வாஷ் பண்ணி அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ப்ரெஷர் குக் பண்ண போகிற சுற்றி மிச்சம் வாட்டர் இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. ஒரு 1 கப் நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்வேன். அவ்வளோ மிச்சமாக வாட்டர் தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் ப்ரெஷர் குக் பண்ண போக்குள்ள நிறைய வாட்டர் நாங்கள் ஆட் பண்ணுறதில்ல.
ஸோ நான் இதுக்கு ஒரு 1 கப் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை எப்படியுமே ஒரு 10 to 15 மினிட்ஸ் நாங்கள் நல்லா குக் பண்ணி விட்டுக்கொள்வோம். இது நல்லா முருவி இந்த மாதிரி சரசரண்டு நல்லா சத்தம் கேட்கணும். ஸோ இதை நல்லா நாங்கள் ஸ்மாஷ் பண்ணி ஒரு பக்கத்தில் அப்படியே வச்சுருவோம். இப்போ எங்களோட கறி நல்லா குக் ஆகிருச்சு. எப்படியும் ஃபர்ஸ்ட் விசில் போனதுக்கு பிறகு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணினீங்கடா மட்டன் நல்லாவே குக் ஆகிடும். ஸோ இப்போ நல்லா இந்த கறி குக் ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஒரு மிக்சிங் ஒன்று கொடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள் நல்லா குக் ஆகிக்கு. மட்டன் வந்து நல்லாவே குக் ஆகணும், அப்போ தான் அது டேஸ்ட் ஏக்கும். ஸோ இப்போ நான் ஸ்மாஷ் பண்ணி வச்ச ஆனியன், ஃப்ரைட் ஆனியனை இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எல்லா ஆனியனையுமே இதுக்கு நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி நல்லா நாங்கள் திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் நார்மலாக ஒரு லிட்டால் க்ளோஸ் பண்ணி கேஸை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக்காக போட்டு எடுத்துக்கொள்வோம். இப்போ பாருங்கள் நல்லா கிரேவி நல்லா குக்காகி சும்மா ஆயில் நல்லா மிதந்து வந்திக்குது. இப்போ இந்த டைமில் நான் கிரைண்ட் பண்ணி வச்சேனே அந்த கேஷ்யூ அண்ட் கோகோனட் மிக்சர் அதை நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம் நாங்கள். இப்போ நாங்கள் இதுக்கு கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் மேலால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். இப்போ திரும்பவும் இது நாங்கள் லைட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்தால் எங்களோட மட்டன் குருமா சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எங்களோட மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க நாங்கள் இப்போ மட்டன் குருமாவை சர்வ் பண்ணிக்கொள்வோம். மட்டன் குருமா எல்லா ஒகேஷன்ஸுக்குமே உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும். மட்டன் குருமா குர்பான் சீசனுக்கு நல்லாவே டேஸ்டியாகவே இருக்கும். ஏண்டா குர்பான் கறி ஸ்பெஷலாகவே மட்டன் குருமாவுக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஹோம்மேட் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.